விமென்ஸ் டே ஸ்பெஷலா என் ஆத்துக்காரர் வீட்ல உள்ள விமென்ஸ் எல்லாருக்காகவும் செஞ்ச ஸ்பெஷல் திண்டுக்கல் பிரியாணி ரெசிபி தான் இது. மட்டனை மேரினேட் பண்ண கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமா தயிர், அப்புறம் சால்ட் போட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரமாவது ஊற வச்சிருங்க. ஒரு குக்கர்ல ஒரு பே லீஃப், ஒரு பட்டை, பெரிய வெங்காயம் அண்ட் சின்ன வெங்காயம் மிக்ஸ்டா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது மட்டன் வேக வைக்கிறதுக்காக. கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு கீர்னு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த மட்டனை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி சால்ட் போட்டு ஊற வச்சதுனால கொஞ்சமா சால்ட் போட்டுக்கோங்க. குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. சும்மா சூப்பரா வெந்திருக்கு மட்டன். அடுத்து சின்சான் சொல்ற டபரா டார்லிங்ல 2 குழிக்கரண்டி எண்ணெய், அப்புறம் 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுருங்க. அதுக்கப்புறம் 5 கிரீன் சில்லி, புதினா, கொத்தமல்லி, ஆனியன் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. போட்டு ஒரு கிண்டுக்கிட்டுக்கோங்க. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க மட்டனை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கரம் மசாலாவுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச பொடியை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், நீங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை ஊற்றிக்கோங்க. மசாலா தண்ணி நல்லா கொதிச்சு வரப்ப சாதத்தை போட்டு ஒரு கிண்டுக்கோங்க. தட்டை போட்டு மூடிட்டு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி வத்துற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் தம் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி அது மேலே பிரியாணியை வச்சு இந்த பிரியாணிக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கணும். 20 மினிட்ஸ் சிம்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கணும். இந்த வெயிட்டிங் பீரியட்லாம் தாண்டி வந்துட்டீங்கன்னா உங்களோட சூப்பர் திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி சூப்பரான ஈஸியான ரெசிபிக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய். ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய், 2 ஸ்பூன் நெய்.